ஓஹோன்னு சுற்றிட்டு இருந்தோம். இங்கே அப்படின்னு இருக்கோம். மார்க்கெஸ் 17 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்தில் லைவானது கட்டாக்கப்படும். வேட்டை அரண்மனைக்கு கேட்டு வாசலுக்குள்ளே போகிறோம். பாலடைஞ்ச பங்களா இருட்டடைஞ்சு கிடக்கு. ஏதாவது பேசுங்க, பேசுங்க. எஸ் போட்டு விட்டுருக்கு. அது யாருது? டைப்ரைட்டர் யாரு? கை மாறி விழுந்துருக்கு. குடோனுக்குள்ள பயங்கர சூடு. ஏதாச்சும் பண்ணுவோம், கிடைக்கட்டு. சரி, பயங்கர சூடு. உள்ளாடி வெளியே போயிடும். பகலில் வேலை டைமில் தான் இதுக்குள்ளே கிடந்து அவிஞ்சு நீர் வெளியே நிற்போம். இருட்டு வாக்கில் போயிடும். பேய் படம் எடுக்க கொள்ளலாம் நல்ல மாதிரி. சூப்பர் மாலா இதா விளங்கிடும். 19 நிமிடம் ஆகிவிட்டது. எவனை நம்ம லைவாக பார்க்க ஆள் இல்லை. ஒரே ஒரு ஆள் இருந்து மெனக்கெட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கு. முந்தா நாள் தான் அங்கே வீட்டில் இருந்தேன். நான் வெளிச்சத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன். பேசும்போது பல்லங்கிலும் தெரிஞ்சுதே. எப்படி இருந்த மனுஷன், ராஜாதி ராஜா. வேட்டையனை தானே சொன்ன. ரூமுக்குள்ள வந்துட்டேன். ஃபேனை போடுங்க ஐயா. இப்போ தங்கியிருக்க இடம் பேக் பாய். சாப்பாடு வைக்கும் இடம் அதான் கிடக்கு. இல்லை நீ எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. இனி எல்லாம் கழுவி பறக்க வேண்டியதான். போயிட்டியலா? எல்லாம் கழுவி பறக்கிட்டு சாப்பாடு வச்சு விட்ருக்கு. இனி எல்லாத்தையும் கழுவி பறக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். குழம்பு நல்லா தான் தெரியுது. கருவாடு மணக்குது. சோறு இருக்கா? சோறும் இருக்கு. தண்ணி கேனு, அரிசி சாக்கு, வேலை செய்யாது என்ன கிடக்கு. எல்லாம் இவ்வளோ தான். ரூம் முடிஞ்சு போச்சு. வெளியே வந்துடணும். இதுதான் ராஜாவோட சேர். வேட்டையன் ராஜா. கடைக்கு போனோன்னு நினைச்சேன், போக முடியல. ஹாய் ஃப்ரெண்ட், யாரோ வந்திருக்கீங்க. வந்தவங்க ஒரு லைக் கூட போட்டுட்டு போங்க. காசா பணமா கேட்குறோம்? ஒரு லைக் தானே கேட்குறோம். $100% லைக் கேஷுவல்